தமிழகத்திலும் இனி மாதம் 2500 கொடுக்க போறாங்களா? மகளிருக்கு இப்படி ஒரு குட் நியூஸ் வரப்போகுதா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். புதுச்சேரியில தமிழகத்தை போலவே மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில நடப்பு மாதத்திலிருந்து 2500 அதிரடியா உயர்த்தியிருக்காங்க. இந்த அதிரடி உயர்வால அங்க இருக்க சுமார் 70,000 பயணிகள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாநில அரசு இப்படி ஒரு விஷயத்த பண்ணதால 17.50 கோடி வரைக்கும் அவங்களுக்கு செலவாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு. பக்கத்து மாநிலத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால நம்ம தமிழகத்திலயும் இந்த தேர்தல் எல்லாம் வரதுனால இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்களான்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை அறிவிப்பு வெளியாண்டா அதுவும் 2500 ரூபாய் மாதம் எல்லாருக்குமே கிடைச்சா இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னும், பெண்களோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யறதுலையும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலையும் ஒரு மைல்கல்லா பார்க்கப்படும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. தமிழகத்துல அதே போன்ற ஒரு அறிவிப்பு வெளியாகுமா அப்படிங்கிற ஏக்கம் குடும்ப தலைவர்கள் கிட்ட அதிகரிச்சிருக்கு. தமிழகத்துல இப்பவே சுமார் 1.15 கோடி பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வராங்க. எதிர்வர தேர்தலை முன்னிட்டு பெண்களோட வாக்குகளை கவரும் விதமாகவோ அல்லது மக்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டோ தமிழக அரசு உரிமை தொகையை உயர்த்துவது குறித்து ஆலோசிச்சு வருவதா தகவல்கள் கசிந்து வருது. ஒருவேளை தமிழகத்துல இந்த தொகை உயர்த்தப்பட்டா அது மாநில பட்ஜெட்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா பொருளாதார ரீதியில பெண்களோட கைகளை மேலும் வலுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதுக்கு கருத்துக்களை பதிவிடுறாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.